30 கோடி முகமுடையால் உயிர் மென்புற எண்ணமுடையால் இவள் சிந்தனை ஒன்றுடையால் இவள் செப்புமொழி 18 உடையால். இது 1880 முதல் 1921 வரை கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் வார்த்தை. இதன் பொருள், இந்தியாவில் அப்போது 30 கோடி மக்கள் தொகை இருந்தது. 18 மொழிகளை பேசும் மக்கள் இருந்தனர். இருப்பினும் அவர்கள் உடலாலும் உயிராலும் தியாகம் செய்து ஒரே ஒரு சிந்தனை, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், இந்தியா சுதந்திரம் என்று தங்களையே தியாகம் செய்தார்கள். அதன் பலனாக அநேக போராட்டத்தின் பயனாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இப்பொழுது இமயம் முதல் குமரி வரை, குஜராத் முதல் நாகாலாந்து வரை சுமார் 146 கோடிக்கும் மேலாக இந்திய குடிமக்கள் அனைவரும் அதே சுதந்திரத்தை ஒற்றுமையின் சுதந்திரமாகவும் சமாதானத்தின் சுதந்திரமாகவும் 80 ஆண்டு சுதந்திர விழாவாக, அமுத ஆண்டு விழாவாக கொண்டாடுகிறோம். அதன் கூடவே திரு அவையின் தாயாகிய கன்னி மரியாளின் விண்ணேற்பு விழாவையும் கொண்டாடுகிறோம். இவ்விரு பெரு விழாக்களையும் தலைமையேற்று நடத்தும் நம் மாத்தள்ளியின் மண்ணின் மைந்தர், மாத்தள்ளி வட்டார முதன்மை குரு, புனித மரியன்னை நிறுவனங்களின் தாளாளர், என்றும் இன்முகத்துடன் இனிய சொற்களால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அருட்தந்தை இந்த இரு பெரும் விழாக்களுக்கு தலைமை தாங்க இங்கிருக்கும் அனைவரின் சார்பாக டாக்டர் எம் வின்சென்ட் அடிகளாரை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன்.